திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் இந்தளம். தலம் திருவாரூர் அறநெறி. பதிகம் 17. பாடல் 3. நாடு சோழநாடு, காவேரி தென்கரை. தஞ்ச வண்ணத்தவர் சடையினர் தாமும்போர், தஞ்ச வண்ணத்தர் சடையினர் தாமும்போர், வஞ்ச வண்ணத்தர் வண்டு ஆர் குழலாடும், தஞ்ச வண்ணத்தர் சடையினர் தாமும்போர், வஞ்ச வண்ணத்தர் வண்டு ஆர் கூழாலோடும், துஞ்சு வண்ணத்தர் துஞ்சாத கண்ணர் தோழும், துஞ்ச வண்ணத்தர் துஞ்சாத கண்ணர் தோழும், அஞ்ச வண்ணத்தர் அறநெறியாரே. துஞ்ச வண்ணத்தர் துஞ்சாத கண்ணர் தோழும், அஞ்ச வண்ணத்தர் அறநெறியாரே. அறநெறியாரே அஞ்ச வண்ணத்தர் அறநெறியாரே. திருச்சிற்றம்பலம். இந்த 3ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 3ஆம் பாடலில் தம்மை சரணடைந்த அடியவருக்கு எப்பொழுதும் அன்பு காட்டுவார் சிவபெருமான், அன்பு உடையவராக விளங்கி கொண்டு இருப்பவர் சிவபெருமான் சொல்றார். அடியவர்களாகிய நாம் அவரிடம் சரணாகதி அடைந்தால், அன்பு செலுத்தினால் அவர் நம்மீது அன்பு செலுத்தி நம்மை ஆட்கொள்வார்ங்கிறத ஆணித்தனமாக சொல்லுகிறார். தன்னை அடியவர்கள் தன்னை நெருங்கும் வண்ணம் எளியவராக இருப்பவர், அதாவது நம்ம சுவாமியை மிகவும் எளிமையாக அவரை அடைந்து விடலாம்ங்கிறத அவர் எளிமையாக அடையும் வண்ணம் இருப்பவர் சிவபெருமான் சொல்றாரு. தன்னை வணங்காதவர்களுக்கு தன்னை நெருங்க முடியாதவராக ஏளனம் செய்யும் சமணர்கள் போன்று இருப்பவர்கள், ஏளனம் செய்பவர்களுக்கு நெருங்க முடியாதவர்களாக விளங்குகின்றார் சிவபெருமான். அப்புறம் இந்த பதிகத்தில் பல இடங்களில் அம்பாளை ஒரு பாகம் வைத்துள்ளதை மேற்கோள் காட்டுகின்றார். இந்த பாடலையும் அம்பாளுடைய கூந்தல், அன்னையின் கூந்தலுடைய நறுமணத்தை பற்றி கூறுகின்றார். கூந்தலின் நறுமணத்தால் ஈர்க்கப்பட்டு வண்டுகள் சுற்றி திரியுமாம். அவருடைய அம்பாளுடைய கூந்தலில் இருக்கிற நறுமணத்தை பார்த்து வண்டுகள் சுற்றி திரியுமாம். அத்தகைய கூந்தலை உடைய பார்வதி தேவியை ஒரு பாகமாக இடைபாகத்தில் விட்டிருக்கும் சிவபெருமானாக விளங்குகின்றார். அப்புறம் தேவர்கள் கண்களை இமைக்காத வண்ணம் எம்பெருமானை வணங்குவார்களாம். அதை இந்த பாடலில் கூறுகின்றார். இமையாத கண்களை உடைய தேவர்கள் தொழப்படும் சிவபெருமான் அந்த மந்திர யோகமாக இருப்பவர் எங்கு இருக்கின்றார் என்றால் ஆரூர் அறநெறியில் இருக்கின்றார். திருவாரூர் அறநெறியில் இருக்கும் எம்பெருமான் அனைவருக்கும் காட்சி அளிக்கின்றான் சொல்லி இந்த பாடலில் முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.